அவர் நல்ல ஹஸ்பண்டா இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் ஒரு நல்ல அப்பா. இதுதான் என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இல்லை, எல்லாரும் என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அந்த பிரைமரி கேர் கிவர் அம்மாவை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஒருத்தன் வந்து நல்ல அப்பாவா இருக்கவே முடியாது. குழந்தைங்க அவங்க அப்பா வந்து தாங்கிட்ட எப்படி நடந்துக்கிறாருங்கிறத மட்டும் வச்சு உலகத்தை பாக்குறது இல்ல, உலகத்தை தெரிஞ்சுக்கிறது இல்ல. அவர் அவங்க அம்மாவை எப்படி நடத்துறாருங்கிறது தான் பார்க்கும். இப்ப அப்பா வந்து அவங்க அம்மாவை வந்து அடிக்கிறது, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது, கத்துறது, இதெல்லாம் பண்றாரு அப்படின்னா ஓகே இது நார்மல் அப்படின்னு அவங்க இன்டர்னலைஸ் பண்ணிக்குவாங்க. அண்ட் செகண்ட் வந்து நீங்க என்ன சொல்றீங்க, அவன் ரொம்ப அட்டாச்டு உங்க அப்பா கிட்ட அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அட்டாச்சா தான் இருப்பாங்க, ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே they are wired such a way that they get attached to their primary caregivers. அவங்க சேஃப் அன்சேஃப் இதெல்லாம் குழந்தைக்கு தெரியாது. அண்ட் டாப் ஆஃப் தட் அப்பா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு, சில சமயம் பொம்மை வாங்கி கொடுப்பாரு. என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கிற அந்த லவ் வந்து குழந்தைங்க போய் பயங்கரமா கிளிங் ஆன் பண்ணிக்கும். இது வந்து அவர் ஹெல்த்தியா இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. யுவர் சைல்டு இஸ் ட்ராமா பாண்டட் டு யுவர் ஃபாதர். ஸோ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி குழந்தைக்காக இருக்கேன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. ஆக்சுவலா ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால அந்த சைல்டோட செல்ஃப் ஒர்த்தை தான் நீங்க டெஸ்ட்ராய் பண்றீங்க. இது டே இன் அண்ட் டே அவுட் முடிஞ்ச டெய்லி ஒரு ரீல் கூட நான் பண்ணுவேன். புரியுதா?